வெல்கம் டு அவர் சேனல். இப்போ 2022ஓட ஆஃப் இயர்லி பேப்பர் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இது வந்து ஆர்த்தோகனல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஆர்த்தோகனல்னால் இது வந்து ஏன்னு எடுத்துப்போம், இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுவோம். ரெண்டுத்தையும் நம்ம மல்லே போனோம்னா ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? ஐ வந்தால் அது ஆர்த்தோகனல். ஸோ ஏக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் தெரியல, ரோவை காலமாக மாற்றிக்கிறோம். அடுத்து ஏவும் ஏ டிரான்ஸையும் நான் மல்லே பண்ண போகிறேன். ஸோ இதில் ரெண்டு விதமாக போடலாம். இதை மேட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு டிடர்மின் போடலாம், இல்லை டிடர்மின் போட்டோம் மேட்ரிக்ஸ் மென்ஷன் மல்லே பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு டிடர்மின் போடுறேன். காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர், சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர், மைனஸ்னால ப்ளஸ் சைன் ஸ்கொயர். சிமிலர்லி காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயர், சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர், மைனஸ்னால ப்ளஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ஆன்சர் 1. இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் ஆன்சர் 1. ஸோ 1 இன்ட்டு 1 1. ஸோ ஏ இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் ஆன்சர் வந்திருக்கு எனக்கு 1. ஸோ அப்போ இது வந்து ஆர்த்தோகனல். செகண்ட் சம், find the value of sin inverse of sin 5 pi by 4. ஸோ sin inverse கட் பண்ணால் 5 pi by 4 வருது. ஸோ 5 pi by 4 135. அது எனக்கு இன்டர்வல் உள்ள கிடையாது. ஸோ இதோட இன்டர்வல் அது -5 by 2 வந்து pi by 2. ஸோ என்ன பண்ண போகிறேன்? நான் ஆல்ஸ் வெட்டிக்கப் போட்டு கொண்டு வர போகிறேன். ஸோ ஆல்ஸ் வெட்டிக்கப் போகிறேன் பாருங்கள். ஸோ இது 5 pi by 4னா 225. சரியா? 225. ஸோ 225னா நம்மளுக்கு லிமிட்ஸ் உள்ள கிடையாதுனால என்ன பண்ணுறேன்? நான் 180 + 45 பிரிச்சுக்கிறேன். 180 ஈவன் ஃபங்க்ஷன் மாற்ற தேவையில்ல, sin 45. 225 வந்து ஓகே தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த தேர்டில் நம்மளுக்கு என்ன கிடையாது? சைன் கிடையாது, மைனஸை போட்டேன். ஸோ ஆன்சரை -pi by 4. ஸோ 5 pi by 4 எப்படி மாற்றிட்டேன்? நான் -pi by 4 மாற்றிட்டேன். ஸோ சைன் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்குது -pi by 4, அது இன்டர்வலில் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் அது -pi by 4. இந்த ஆல் சில்வர் டீ கப் உங்களுக்கு தெரியலன்னா இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒரு தடவை பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது சிம்பிளிஃபை. ஸோ 1 + i by 1 - i cube minus 1 - i by 1 + i cube. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸை பொறுத்துக்கோ டினாமினேட்டர் ஐ வரக்கூடாது, ஐ வந்தால் கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ 1 - i வந்திருக்கு, நான் போடுறேன் 1 + i by 1 + i. மேலே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். கீழே a + b a - b. ஸோ a² - b², i² வந்து +1 ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ i² -1 போடலாம். ஸோ +1 -1 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் 2i by 2, 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் அது i. சிமிலர்லி செகண்ட் டேர்முக்கும் போடுறேன். கீழே ஐ வரக்கூடாது, கான்ஜுகேட் போடுறேன். 1 - i 1 - i சிம்பிளை பண்ணிட்டு வரேன். என்ன வந்திருக்கு எனக்கு? -i. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எனக்கு ஐ. ஸோ ஐ மேலே கியூபு. செகண்ட் ஆன்சரு -i மேலே கியூபு. இதில் மைனஸ் தான் ஃப்ரெண்டில் கொண்டு போயிடலாம். ஸோ ப்ளஸ் ஐ கியூப். ஸோ 2i கியூப். ஐ கியூப் எப்படி எழுதலாம்? i² × i பிரிச்சுக்கலாம். i² -1. ஸோ ஆன்சர் என்ன எனக்கு? -2i. ஓகேவா? தேர்ட் சம், டிஸ்கஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், இல்லை எத்தனை பாசிட்டிவ் வரும் எத்தனை நெகட்டிவ் வரும்னு கேட்குறான். ஸோ பவரில் என்ன இருக்கு பாருங்கள், 9 இருக்கா. ஸோ மொத்தம் இதுக்கு 9 சொல்யூஷன் வரப்போகுது. அந்த 9 சொல்யூஷனில் எத்தனை பாசிட்டிவ் வரும் எத்தனை நெகட்டிவ் வரும் கண்டுபிடிச்சு சொல்கிறான். ஸோ சில இமேஜினரி கூட வரப்போகுது. ஸோ எப்படி பார்க்கணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு +க்கு அப்புறம் மைனஸ் வந்தால் நம்ம டிக் அடிச்சுக்கலாம். ஸோ மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ், கரெக்டு. ப்ளஸுக்கு அப்புறம் மைனஸ். ஸோ மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸுக்கு அப்புறம் ப்ளஸ் ஒரே மாதிரி வரக்கூடாது, வந்தால் கிடையாது. ஸோ ராங் போட்டுக்கோங்க. ப்ளஸுக்கு அப்புறம் ப்ளஸ்ஸு கிடையாது, ப்ளஸுக்கு அப்புறம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் கிடையாது. அப்போ நான் p(x) போட்டிருக்கேன். எத்தனை நம்பர் வந்திருக்கு எனக்கு? 1 2 3 4. ஸோ இது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வந்திருக்கு எனக்கு 4, அதுக்கப்புறம் 2, அப்புறம் 0. 2 2 கம் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதாங்களா -x கொடுத்துருங்க. எங்கெல்லாம் எக்ஸ் வருதாங்களா -x கொடுக்க போகிறோம். ஸோ பவரில் எங்கெல்லாம் ஆட் நம்பராக இருக்கோ அதெல்லாம் சைன் மாறிட போகுது, ஈவன் நம்பரில் சைன் மாறாது. ஸோ இங்கே பவரில் ஆட் நம்பர், ஸோ +9x⁻9 மைனஸ் ஆயிடுச்சு. இது பவரில் ஈவன் நம்பர், ஸோ மேலே என்ன இருக்கோ அது இதாக வரப்போகுது. இது ஆட் நம்பர், ஸோ என்ன சைன் இருக்குது? ப்ளஸ்ஸாக இப்போ இது மைனஸாக மாறிடும். ஸோ அது மாதிரி த்ரூ அவுட் மாற்றிட்டு வந்துருங்க. ஓகேவா? மாற்றிட்டு அதே மாதிரி பாருங்கள், மைனஸ்க்கு அப்புறம் மைனஸ் வரக்கூடாது, மைனஸ்க்கு அப்புறம் மைனஸ் வரக்கூடாது. அதே மாதிரி செக் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணிட்டு வந்தால் மைனஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ப்ளஸ், கரெக்டு. ப்ளஸுக்கு அப்புறம் மைனஸு, மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ். எத்தனை வந்திருக்கு எனக்கு? 1 2 3 டேம் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் வந்து 3, 3க்கு அப்புறம் 1. அப்போ டோட்டலாக எத்தனை ஆன்சர் வரணும்? 9 ஆன்சர் வரணுமா? இங்கே 4 + 3 7 வந்திருக்கு. மிச்சம் 2 இருக்குன்னா அது இமேஜினரியாக தான் இருக்கணும். ஸோ டோட்டலாக 9. அடுத்தது இங்கே 2, 2 + 1 3, டோட்டலாக 9 வரும். ஸோ இமேஜினரி 6, ஸோ டோட்டலாக 9 வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ரூவ் தட் a + c b + c a + b + c = abc ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சம் வேணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட், f(x) = q√(x) கொடுத்துருக்காங்க. இது 27.2ஓட கியூ ரூட் கேட்குறாங்க. லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் சம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த சம் போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ் வந்து 27.2 எடுத்துக்கிறேன். அப்போ x0 வந்து 27, நியரஸ்ட்டாக 27 தான் கியூ ரூட் வரும். ஸோ x - x0 போட்டு ஆன்சர் வந்துருக்கு எனக்கு 0.2. ஸோ ஃபஸ்ட்டு 3 கண்டுபிடிச்சிங்க, x, x0, x - x0.
இதான் ஃபார்முலா L of x equal to f of x naught plus f dash x naught x minus x naught. ஸோ எனக்கு 1 2 3 டேம் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க. ஸோ எக்ஸ் பவர் ஆஃப் 1/3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/3 எக்ஸ் பவர் மைனஸ் 2/3. ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் 2 கீழே வந்தால் எக்ஸ் பவர் 2/3 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன தேவை ஒன்றா கண்டுபிடிப்பேன். ஃபஸ்ட் என்ன தேவை எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொஸ்டினில் எக்ஸுக்கு பதிலாக போட போகிறேன் 27 போட போகிறேன். ஏன்னா அதான எக்ஸ் நாட் எனக்கு. ஓகேவா? 27 3 கியூப் போடலாம். ஸோ 3 கேன்சல் ஆச்சு. ஆன்சர் இருக்குது எனக்கு 3. அடுத்து எஃப் டேஷ் எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சிக்கோமா, இதான் எஃப் டேஷ். ஸோ இந்த எக்ஸுக்கு என்ன போட போகிறேன் நான் 27. ஸோ அதே சிமிலர் 27 3 கியூப் போடலாம். 3 கேன்சல் ஆகிடுச்சு. 3 ஸ்கொயர்னா 9 9 3 சார் 27 1/27 1/27 ஆன்சர் தான் இது 0.037. இப்போ எடுத்து ஃபார்முலா போடுங்க. இப்போ எல்லா ஆன்சர் தெரியுமா எனக்கு? ஸோ ஃபார்முலா அப்படி எஃப் ஆஃப் எக்ஸ்னா தெரியும் 3, எஃப் டேஷ் எக்ஸ்னா தெரியும் 0.037, எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா தெரியும் 0.2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3யோட ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் எவால்வேட் 0 to π/2 sin power of 10 x dx. 0 to π/2 வந்து சைனோ காசோ கொடுத்து பவரில் வந்துச்சுன்னா ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதோ ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதில் ஆடு ஈவன். ஆட் வந்தால் ரெண்டுமே ஃபார்முலா சேம் தான். n-1/n n-3/n-2. லாஸ்ட் டைம் மாறும். ஆட் நம்பர் தான் 2/3, ஈவன் இருந்தால் π/2 1/2. ஸோ இது ரெண்டு நான் வச்சுக்கோங்க. எனக்கு கொஸ்டின் எனக்கு இப்போ ஈவன் நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். n இடத்துல 10 கொடுத்துட்டு வரப்போகிறேன். ஸோ எங்கெல்லாம் n வருது 10. அப்போ n-1 10-1/n. அப்புறம் n-3/n-2 10-2 8. அது மாதிரி போட்டே வரேன். எது வரைக்கும் போடுறேன்னா எனக்கு 1/2 வர வரைக்கும் போடுறேன். ஸோ 10 - 9/2 போட்டால் எனக்கு 1/2 வந்துடும். இதுக்கப்புறம் என்னால் போட முடியாது. போட்டால் நெகட்டிவில் போயிடும். ஓகேவா? ஸோ இதோட நிறுத்திக்கிறேன். ஸோ சிம்ப்ளை பண்ணால் இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்லோன் சீரிஸு இது ஆல்ரெடி போட்டிருக்கோம். லாஸ்ட் பேப்பரில் இருக்கு. இப்போ -x. ஸோ எடுத்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது ட்ரூத் டேபிள். கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள். இது நெகோஷன் P, கன்ஜெக்ஷன் நெகோஷன் Q கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு PQ எழுதிக்கோங்க. TT TF FT FF. ஸோ எப்பவுமே இந்த ஆர்டரில் எழுதிக்கோங்க. இப்போ நெகோஷன் Qனா Q எல்லாம் ரிவர்ஸில் எழுதுங்க. T வந்தால் F, F வந்தால் T. அடுத்து P கன்ஜெக்ஷன் டிஸ்ஜங்ஷன் Q. ஸோ இந்த Pக்கும் இந்த கன்ஜெக்ஷன் Qக்கும் நான் போட போகிறேன். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நெகோஷன் Qக்கும் போட போகிறேன். ஸோ இந்த சிம்பிள் இருக்கு பாருங்கள், கன்ஜெக்ஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ TF மாறி வந்தால் FF பண்ணணும். TT சேமாக இருந்தால் TF பண்ணணும். FF சேமாக இருந்தால் FF பண்ணணும். FT மாறி இருந்தால் FF போட்டணும். கண்டுபிடிச்சா? இதுக்கு ஓவராலாக வெளில கொடுத்துருவோம். ஒரு நெகோஷியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே உள்ட்டா எழுதணும். Fக்கு T, Tக்கு F, Fக்கு T, Fக்கு T. ஸோ இதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டிஃபரன்ஷியேஷன் xy = a e power of x plus b e power minus x plus x square கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் கேட்குறாங்க. இதுவும் லாஸ்ட் பேப்பரில் பார்த்த மாதிரி ஏதா இருக்கு மாடல். லாஸ்ட் பேப்பரில் a cos x b sin x சம் பார்த்துப்பாங்க, அதே மாடல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் கொண்டு வந்திருக்கேன். -x ஸ்கொயர். நம்மகிட்ட ரெண்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்குது. a ஒன்று இருக்குது, b ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை யூவியில் போடுங்க. எக்ஸ் அப்படியே இருக்குது, ஒய்யை பண்ணால் y டேஷ் ப்ளஸ் ஒய் அப்படி எக்ஸா பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x. a அப்படி இருக்கு, e power of x பண்ணால் e power of x, b அப்படி இருக்கு, e power minus பண்ணால் e power minus x. இந்த மைனஸ் பண்ணால் ஃப்ரெண்டில் ஒரு மைனஸ். புரியுதா? அகைன் இதை யூவியில் போடுங்க. எக்ஸ் அப்படி இருக்குது, ஒய் டேஷ் பண்ணால் ஒய் டபுள் டேஷ், ஒய் டேஷ் அப்படி இருக்குது, எக்ஸா பண்ணால் 1. சிமிலர் ஒய்யை பண்ணால் ஒய் டேஷ், 2x பண்ணால் 2. e power of x பண்ணால் e power of x, e power minus பண்ணால் e power minus x, ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆக்கிட்டேன். ஸோ இதோட ஆன்சர் எனக்கு என்னன்னு தெரியும்? xy minus x ஸ்கொயர் தெரியும். ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இதான் ஆன்சர். ஃபர்தராக வேணால் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட 2 மார்க் முடியுது. இப்போ இந்த பேப்பரோட 3 மார்க் போட போகிறோம். ஓகேவா? ஸோ 2 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் தரப்போகிறான். ஸோ பிரச்சனையே கிடையாது. இப்போ 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட். இது நம்ம ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தோம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் அதே மாடல் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு மாட்ஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இசட்னா ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். இமேஜினரி பர்சன் ஐ சேர்க்கக்கூடாது. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -0 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ ஆன்சர் 110. ஸோ இதான் ஃபார்முலா. இசட் மால்ஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் a/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ மால்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் a/2. சரியா? இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் வரணும் இல்லை மைனஸ் வரணும். அது எப்படி சொல்கிற பாருங்கள். ரெண்டுமே ப்ளஸ் வந்தாலோ ரெண்டுமே மைனஸ் வந்தாலோ நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கணும். ஒரு மைனஸ் வந்தாலோ ஒரு ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ஒன்று மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் ஐ. ஸோ இசட்டோட ஆன்சர் 10, ஏ ஆன்சர் 6. ஸோ ஆட் பண்ணால் 16/2 8. இங்கே 10, இது 6, ஏ வந்து 6. ஓகேவா? ஸோ ஆன்சர் வர போகிறது எனக்கு 4/2 2. ஓகேவா? இதான் ஆன்சர். அடுத்து ஆல்ஃபா பீட்டா சம். இது வந்து 10th படித்த சம் தான். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போடுங்க, -b/a, ஆல்ஃபா பீட்டா போடுங்க, c/a. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதான் கொஸ்டின் கொடுத்துருக்கா. இதோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கேட்குறான். ஸோ இதோட 2 சம் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா.
alpha plus beta answer 7/2, alpha beta answer minus 13/2. So for square பண்ணா 49/4, minus into minus plus 2 into 13 26/2. LCM எடுத்தா 4. So 49 அப்படியே இருக்கும், இதை into 2 பண்ணணும், 52 ஆட் பண்ண ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து மல்லே பண்ணுங்க, alpha square into beta square. So alpha beta whole square போட்டுக்கலாம், அதோட ஆன்சர் minus 13/2 ஸ்கொயர் பண்ணா 169/4. எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, x square minus sum of root x plus product of root equal to 0. x square sum of root ஆன்சர் அது 101/4x, ப்ராடக்ட் அது 169/4. ஸோ இதை into 4 பண்ணிடுங்க, அப்போ தான் டினாமினேட்டர் எலிமினேட் பண்ண முடியும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, ரொம்ப ஈஸியான சம்மு. sin inverse cos sin inverse root 3/2. ஃபர்ஸ்ட் இதுக்கு வேல்யூ போடுங்க, root 3/2 என்னது 60. அப்போ sin inverse root 3/2 ஆன்சர் என்னது 60 டிகிரியாக மாறி போயிடுச்சு. cos 60 வேல்யூ என்னன்னு பாருங்க, cos 60 ஆன்சர் 1/2. இப்போ சைனில் இப்போ 1/2 வரும் 30 டிகிரி. ஸோ அது 5/6. ரொம்ப ஈஸியான சம். அடுத்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஃபோக்கஸ் கொடுத்துருக்கா, வெக்டர்ஸ் கொடுத்தா, ஃபோக்கஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் கொடுத்துருக்கா. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கோ, f1 3,5 minus 3,5. நம்மளுக்கு f1 f2 வந்து 2ae ஒரு ஃபார்முலா தெரியும். f1 f2 எதுக்கு ஈக்குவல் 2ae. ஸோ ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுங்க. போட்ட ஆன்சர் இருக்கு 6. அப்போ 2a = 6, a = 3. கொஸ்டினில் e கொடுத்துட்டானா, ஸோ அந்த e அப்ளை பண்ணுறேன். a = 3, e 2 கொடுத்தா a என்னச்சு 3/2. ஸோ நம்மளுக்கு இப்போ e தெரியும், a தெரியும். b ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஃபார்முலா a ஸ்கொயர் e ஸ்கொயர் minus 1. ஸோ ஏயோட ஆன்சர் 3/2, ஸ்கொயர் பண்ணால் 9/4, e ஆன்சர் 2, ஸ்கொயர் பண்ணால் 4, 4 - 1 3, 3 9 27/4. ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன், பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சேன். அடுத்து சென்டர் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ஃபோக்கஸ்க்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டுக்கோங்க. போட்டால் என்ன வந்திருக்கு, எனக்கு 0,5 வந்திருக்கு சென்டர். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னதுன்னா x மைனஸ் ஹெச், ஹெச்னது எனக்கு 0 ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் ஒய் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் பை 27/4 ஈக்குவல் டு 1. ஸோ இது அபவுட் எக்ஸா ஒய் எக்ஸா தெரியணும்ல. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் நான். ஸோ 3,5 மைனஸ் 3,5 பண்ணால் இப்படி வருது எனக்கு, இந்த பக்கம் தான் வருது f1 f2. சரியா? அதே மேலே கீழே f1 f2 வந்துச்சுன்னா அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஸோ நான் இதை தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டிருப்பேன், இதை தூக்கி செகண்டாக போட்டிருப்பேன். ஒய்யை ஃபர்ஸ்ட் வந்துருவேன், எக்ஸ் செகண்டாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன். ஸோ 2x = 3y = -z, 6x = -y = -. இதோட ஆங்கிள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வந்துடுவோம். சரியா? கார்ட்டீசியன் ஃபார்முக்கு. ஸோ எக்ஸ் முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த 1/2 எங்கே வந்துருச்சு, கீழே. ஸோ x/1/2 சிமிலர்லி ஒய்க்கு இசட்க்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு பி வெக்டார். சிமிலர்லி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு போட்டிருக்கேன், 6 வரக்கூடாது, கீழே வந்துடும் 1/6. ஸோ இதுதான் எனக்கு டி வெக்டார். எனக்கு பியும் தெரியும், டியும் தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம், b டாட் டி பை மால்ஸ் ஆஃப் பி மால்ஸ் ஆஃப் டி. இதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நான் பி அண்ட் டிஎன் டாட் பண்ணிக்கிறேன். பிஎன் டாட் பண்ணுறேன். டாட் பண்ணி சொல்லலாம், ஐயோட ஐ, ஜேயோட ஜே, கேயோட கே பண்ண எனக்கு 0 வந்துருச்சு. ஸோ எனக்கு மால்ஸ் ஆஃப் பி மால்ஸ் ஆஃப் டி போன அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பி டாட் டினது எனக்கு 0, கீழே எது வந்தாலும் எனக்கு ஓரளவு 0 தான் வரப்போகுது. சரியா? அப்போ காஸ்ட்டில் எப்போ 0 வரும், 90 டிகிரி. ஸோ θ = 90 டிகிரி. ஓகேவா? இதே வந்து ஒரு பிளேன் ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா sin θ வந்துடும். ஓகேவா? sin θ ஃபார்முலா யூஸ் பண்ணி போடப்போம். இது ரெண்டுமே நம்மளுக்கு லைன் தான். அடுத்து லிமிட் சம். எல்லா பேட்டாலும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 மார்க் வருது, ஒவ்வொரு பேப்பர்லேயும் வருது. ஸோ இந்த எக்ஸசைஸ் நல்லா தரோ பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸ் அப்படியே 0 கொடுக்குறேன், sin 0 0. ஸோ 1/0 இன்ஃபினிட்டி, 1/0 இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஸோ கொஸ்டினை ரீரைட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தா எக்ஸு sin x. இப்போ அப்ளை பண்ணால் 0,0 வருது. அப்ளைங்க எல்லா பைட்டல் ரூல். எக்ஸை பண்ணால் 1, சைனை பண்ணால் காசு. இது யூவியில் போடணும். எக்ஸ் அப்படி இருக்குது, சைனை பண்ணால் காசு, ப்ளஸ் சைன் அப்படி இருக்குது, எக்ஸை பண்ணால் 1. இப்போ 0 அப்ளை பண்ணுங்கள். காஸ் 0 1, 1 - 1 0. ஸோ இங்கே 0 0, sin 0 0/0. திரும்பி இன்டிபெண்டன்ட் ஃபார்ம் அப்ளைங்க எல்லா பைட்டல் ரூல் பண்ணுங்கள். 1 பண்ணால் 0, காசை பண்ணால் மைனஸ் சைன் ப்ளஸ் ஆகிடுச்சு. யூவியில் போடுங்க. எக்ஸ் அப்படி இருக்குது, காசை பண்ணால் மைனஸ் சைனு, ப்ளஸ் காசு அப்படி இருக்குது, எக்ஸை பண்ணால் 1. இந்த சைனை பண்ணால் காசு. இப்போ 0 sin 0 0, இந்த டேர்ம் 0. இங்கே காஸ் 0னா 1, இந்த 0 1, 1 + 1 2, 0/2. 0/2 வரலாம். என்ன வரக்கூடாது, நம்மளுக்கு நம்பர் பை 0 தான் வரக்கூடாது, 0/0 தான் வரக்கூடாது. ஸோ 0/2னா ஆன்சர் அது 0. ஓகேவா? நெக்ஸ்ட் எவால்யூட். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம். பாருங்கள், கீழே டிஃபிஷன் பண்ணால் மேல் ஆன்சர் வந்துருச்சு. வந்தாவே லாக போட்டுக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டில் போடணுன்னா. ஸோ ஆக்சுவல் மெத்தட் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். t = 1 + x². t எடுத்துக்கிட்டேன். 1 பண்ணால் 0, x² பண்ணால் 2x dx. ஸோ எப்போலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ் பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் லிமிட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்கான், 0. அது எக்ஸோட ஆன்சர். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா டீனா வந்துச்சு 1. அடுத்து மேலே என்ன கொடுத்துருக்கான், 1. ஸோ எக்ஸுக்கு நான் 1 கொடுத்தேன்னா என்ன வந்துச்சு, t 2. ஸோ 0 இடத்துல 1 ஆயிடுச்சு, 1 இடத்துல 2 ஆயிடுச்சு. இந்த 2x dx என்ன மாறிடுச்சு, எனக்கு dtயாக மாறிடுச்சு. இந்த dx 1 + x ஆயிடுச்சு, எனக்கு dtயாக மாறிடுச்சு. சாரி, தப்பாக போட்டிருக்கேன் பாருங்க, அர்ஜென்ட் தப்பாக போட்டிருக்கேன். ஸோ dt/t மாறிடுச்சு, இது கிடையாது. ஸோ ஆன்சர் அது எனக்கு log t. ஆன்சர் அது எனக்கு
log t. ஓகேவா? ஸோ இது தப்பாக போட்டிருக்கேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து 2x ஆர் dx ஆயிடுச்சு, எனக்கு dt ஆயிடுச்சு. 1 + x என்ன t தானே, ஸோ dt பை t போனால் நான் ஃப்ரண்ட்டில் t போட்டேன். ஸோ dt பை t log t ஆயிடுச்சு. லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள், 1 2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் log 1 0. மிச்சம் ஆன்சர் என்ன இருக்குது எனக்கு, log 2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது சால்வ் dy by dx ரூட் ஆஃப் 1 - y ஸ்கொயர் பை 1 - x ஸ்கொயர். இது வந்து வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட். y லா ஒரு பக்கம், x லா ஒரு பக்கம். ஸோ ரூட் ஆஃப் 1 - y ஸ்கொயர் இங்கே வந்துருச்சு, ரூட் ஆஃப் 1 + x y வந்துருச்சு. அதாவது இந்த 1 - y ஸ்கொயர் இங்கே போயிடுச்சு, இந்த dx கிராஸில் வந்துருச்சு. ஸோ dy by ரூட் ஆஃப் 1 - y ஸ்கொயர் dx by ரூட் ஆஃப் 1 - இதான் வேரியபிள் செப்பரேஷன். x லா ஒரு பக்கம் வந்துடும், y லா ஒரு பக்கம் வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணால் sin inverse y, இதை இன்டெகிரேட் பண்ணால் sin inverse x + c. ஓகேவா? அடுத்து 19th சம். மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எ பைனாமியல் வேரியேஷன் x 2 and 1.5. மீன் வந்து 2 கொடுத்துருக்கான், வேரியன்ஸ் 1.5 கொடுத்துருக்கான். ஃபைண்ட் x = 0. ஸோ மீன்னா என்பின்னு அர்த்தம், வேரியன்ஸ்னா என்பிக்யூன்னு அர்த்தம். ஸோ என்பியும் கொடுத்துருக்கா, என்பிக்யூவும் கொடுத்துருக்கா, ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ என்பி கேன்சல் ஆயிடுச்சு. q = 1.5 / 2. 1.5னா 3/2ன்னு அர்த்தம், ஆல்ரெடி ஒரு 3/4. ஸோ 1.5 என்ன அர்த்தம், 3/2ன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி ஒரு கீழே 2னா 3/4 மாறிடுச்சு. q ஆன்சர் 3/4. நமக்கு p + q = 1ன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். qக்கு 3/5 கொடுத்தோன்னா p நடிச்சு எனக்கு 1/4. ஸோ pயும் தெரியும், qவும் தெரியும். ஸோ அந்த p ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுங்கள். p-யோட ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது 1/4 அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 கிராஸில் போயிடுமா, 8. என்னும் கண்டுபிடிச்சாச்சு. அவன் என்ன கேட்குறான், p of x = 0. ஸோ ஃபார்முலா ncx p power of x q power of n - x. எனக்கு என்ன கொடுக்கணும், 8. x-க்கு 0, p-க்கு 1/4, x-க்கு 0, q-க்கு 3/4, n-க்கு 8, x-க்கு 0. ஸோ 8 - 0 1 மாறிடுச்சு, 1/4 0 1 மாறிடுச்சு. மிச்சம் நான் எங்கிட்ட 3 power of 8 / 4 power of 8. இதுதான் அதோட ஆன்சர். லாஸ்ட் சம். இஃப் a = -3 - 2 lambda - 2, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் lambda. ஸோ a ஸ்கொயர், a ஸ்கொயர் 2 தான் பண்ண தெரியும்ல. ஸோ a ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அது லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் lambda × a, ஏவோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை எதாவது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2002 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கம்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு lambda கிடச்சிரும். ஸோ இது +1லேயும் போட்டிருக்கீங்க. ஸோ அதனால இந்த சம் போடல, நீங்கள் போகிறதுக்கு விட்டுருக்கேன். ஓகேவா? இது கொஸ்டின் வர ஒருத்தர போட்டு பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் எத்தனை கொஸ்டின் வர போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும்னா, கொஸ்டின் எந்த பேட்டர்னில் வருது நல்லா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.